முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் இருக்கு. கலெக்டர் மற்றும் பிடிஓ ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டிங்கும் கூட வந்து ஒரு சீரான முறையில் வரல. அப்சர்வேஷன் வந்து சில பதில்கள்லாம் போன தடவை போட்ட பதில்களுக்கு அப்படியே அதெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டும். அதாவது மே மாதத்தில் சரி செய்திருக்கிறோம் அப்படின்றதுலாம் போன வருஷம் போன திசாவில் கூட அதை அப்படியே கட் பேஸ்ட் காப்பி பண்ணுறது தான் சொல்லுவார். இதை பற்றி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குன்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டு கொடுக்கறதுக்கான லெட்டர் எழுதிருக்கணும்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது எப்படி ஒரு அவங்க பள்ளித்துறையில் அவங்களுடைய ஆசிரியர்கிட்ட கலெக்ட் பண்ணி தர வேண்டிய காம்பவுண்ட் வால் லிஸ்ட்டு இதெல்லாம் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி மதிப்பீடு பொறி சார்ந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு கடிதம் வைக்கப்பட்டுள்ளது. அது கடிதம் வைக்கிறது ஒரு நாள் தான் ஆகும். 3 மாசத்துக்கு அப்புறம் அதே ஏடிஆர் வந்தா எப்படிதான் நம்ம ப்ராக்ரஸ் பண்றது? நிறைய விஷயங்கள் வந்து சிஎஸ்ஆர்ல பண்ணலாம், நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த லிஸ்ட் நம்ம கிட்டே இருந்தா தானே அதெல்லாம் பண்ண முடியும். எனக்கு என்ன தேவை அப்படின்ற லிஸ்ட் யார் இருக்கீங்க டிபார்ட்மெண்ட் how long will it take you to prepare the list? அது ஆக்சுவலா உங்ககிட்ட இருக்கணும்ல. she has to answer for it. கலெக்டர் லாஸ்ட் டைம் சொல்லிருக்காங்க, நாங்க இங்க இருந்து சொல்றோம் பட் 3 months அப்புறம் லெட்டர் வச்சிருக்கோம்னா how can that be an action taken? You must be having the list right already. 2 days குள்ள கொஞ்சம் எல்லாரும் பேசிட்டு கம்பேர் பண்ணி 2 daysல ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஊரக வளர்ச்சி முகமை திருவள்ளூர்ல உதவி திட்ட அலுவலர் வீடுகள் பற்றி ஒரு ஏடிஆர் இருக்கு. பயனாளிகளுக்கு வீடு வழங்கப்பட்டு மொத்தம் 281 வீடு கட்டும் பணி. இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு திஷா கமிட்டி என்று சொல்லப்படும் இந்த கமிட்டியுடைய மீட்டிங் நடந்தது. அது மற்ற அரசு பணிகளின் எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் இருக்குன்றதையும் அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அதிகாரிகளும் எல்லாரும் பதில் கூறினார்கள். நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கும் முக்கியமான விஷயங்களுக்கு ஒரு ப்ராக்ரஸும் ஒரு ரிவ்யூவும் இன்னைக்கு நடத்தப்பட்டது. மிகவும் ஒரு அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு டிஸ்கஷன் தான் நடந்தது. இந்த டிஸ்கஷனில் எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கர்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய ஹெல்த், எஜுகேஷன் எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் செய்யப்பட்டது. அடுத்த போன திசா மீட்டிங்கில் நடந்த விஷயங்களையும் அதுல ப்ராக்ரஸும் இன்னைக்கு நாங்கள் ரிவ்யூ பண்ணோம். சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக இந்த கிடப்பில் இருந்த அந்த மேம்பாலங்களில் வேப்பம்பேட்டு மேம்பாலம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மேம்பாலம் முடியும் தருவாய்க்கு வந்துருச்சு. செவ்வாப்பட்டு மேம்பாலத்துக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனும் கிடைச்சிருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு பணிகள் தொடங்கி அது வந்து ஒரு 6 மாதத்துக்கு முடிஞ்சிரும்ன்ற வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. மீஞ்சூர் மேம்பாலமும் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதுல கொஞ்சம் தாமதங்கள் இருக்கிறது. அது மாதிரி பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த கடந்த ஒரு வருடமாக மூவ்மெண்ட்ல இருக்கு. எல்லாமே நல்ல ப்ராக்ரஸ்ல இருக்கு. வேப்பம்பேட்டு மேம்பாலம் வந்து கூடிய சீக்கிரமே திறக்கவும் படும். இல்ல, இதோட டிமாண்ட் வந்து ஆல்ரெடி அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அரசாங்கமும் பாசிட்டிவா நமக்கு சொல்லியிருக்காங்க. எந்த நேரத்திலையும் நாங்க அதை வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக அது முடியும். திருவள்ளூர் நகராட்சி இது வந்து அது வந்து அந்த எஸ்டிபியோடைய சில குறைபாடுகளை நானும் கலெக்டர் எல்லாருமே போய் அதை பார்த்தோம். அதை வந்து அங்க என்ன ஆயிருக்குன்னா, நமக்கு வர வேண்டிய என்ன இன்புட்டோ அதை விட பல மடங்கு அதிகமாக அங்க வருது. அதனால ஆல்ரெடி ஒரு அடிஷ்னல் எஸ்டிபி பக்கத்துல வந்து சாங்ஷன் ஆகி அது வேலை நடந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் வந்து அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல அதை எப்படி பைபாஸ் பண்றது, அந்த ஏரிக்கு ரீச் ஆகாம எப்படி பைபாஸ் பண்றதுன்னு முன்கூட்டி யோசிச்சு பைப் லைன் எல்லாம் அமைச்சிட்டாங்க கூவம் நதி வரைக்கும். இந்த எஸ்டிபி வந்ததுக்கு அப்புறம் அதுவும் தேவை இருக்காது. பட் அது வரைக்கும் வந்து அதை பைபாஸ் பண்றதுக்கான எல்லா விதமும் பண்ணியாச்சு. பிளஸ் இதே எஸ்டிபியை மறுபடியும் சீரமைப்பதற்கு, அதாவது பேசிக் ஆபரேஷன் சீரமைப்பதற்கும் கலெக்டர் அவங்க ஆர்டர் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவா முடியும். 27 கோடியில பழவேற்காடு மோதுவாரம் தூர்வாரம் போய் நடக்குது. இப்ப மோதுவாரம் தூர்ந்து போயிடுது. மறுபடியும் எப்ப பணி தொடங்கும்?
ஸோ அந்த வேலை வந்து முழுமையாக முடியல. அது வந்து நடந்துட்டு இருக்க வேலை தான், ஆன்கோயிங் ஒர்க் தான் அது. நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும், முகத்வாரம் வந்து எப்பவுமே மணல் வந்து கரண்ட்ல வந்து அது போகும் வரும். ஸோ அது ஒரு 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 காம்ப்ரிஹென்சிவா அதை ட்ரெட்ஜிங் பண்றாங்க. அது முடியும் பொழுது ஐ திங்க் ஓரளவுக்கு நமக்கு ஸ்டெபிலிட்டி அங்க கிடைச்சிரும். சட்டமன்ற உறுப்பினர் வந்து பல கோரிக்கைகளை வச்சுன்னு வராங்க. அந்த முறையில் வந்து அதிகாரிகள் வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கல. அவங்க பட்சத்துல அவங்க மீது நடவடிக்கை பகுதியில் எடுக்க இல்ல, கண்டிப்பாக எல்லாமே அப்படி கிடையாது. இன்னைக்கு நல்ல ப்ராக்ரஸும் இருக்கு, அது நம்ம சொல்லி ஆகணும். ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா நாங்க கலெக்டர் அவரோட கவனத்துக்கும் தந்திருக்கிறோம். அவரும் வந்து அதுக்கான டிபார்ட்மெண்டலி என்னென்ன பண்ணணும் அதை பண்றாங்க. ப்ராக்ரஸ் இருக்கு எங்களுக்கு, இல்லைன்னா நாங்க சொல்ல மாட்டோம். இல்ல, முதல் இஷ்யூவா தான் டிஸ்கஸ் ஆச்சு. ஒரு ரொம்ப நல்ல விஷயம் உங்கள் மூலமாக மக்களுக்கு சென்று செல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, போன வருடம் இருந்த அந்த தட்டுப்பாடு இப்ப இல்ல. 148 கோடி ரிலீஸ் ஆகி அந்த தட்டுப்பாடுகள் சரி செய்யப்பட்டு இப்ப இந்த மாசம் வந்து 17,000 மேண்டேட்ஸ் 17,00,000 மேண்டேட்ஸ் ஜென்ரேட் ஆயிருச்சு. அதனால அந்த 100 நாள் பணி முன்னாடி நடந்த மாதிரியே நடக்கும். அப்புறமா வந்து 100 பேருக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல 40 பேருக்கு தான் கிடைக்குது, 50 பேருக்கு, அந்த பிரச்சனையும் இப்ப சால்வ் ஆயிரும். ஆனால் உங்களுக்கு வந்து வீடு அலாட் பண்ணப்பட்டாலோ, ஏன்னா வீடு வந்துட்டா உங்களுக்கு அந்த வீட்டுல வந்து அந்த நரேகா ஒர்க் போயிடும். அப்ப மட்டும் உங்களுக்கு 100 நாள் கிடைக்காதே தவிர பழைய மாதிரி மறுபடியும் 100 நாள் வேலை எல்லாருக்கும் கிடைக்கும் என்ற விஷயத்த வந்து நான் உங்க மூலமாக சொல்லிக்கிறேன். குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்ன இருக்கிறீங்க? பாடியநல்லூர் அதே போல மீண்டும் சுற்று வட்டாரங்க குடிநீருக்கு லாஸ்ட் டைம் சொன்னீங்க கள்ளக்கோட்டை தேர்வு என்ன ப்ராசஸ்? அதே நம்ம இதை வந்து குடிநீர் பிரச்சனைன்னு சொல்ல போனா நம்ம மீஞ்சூர் ஸ்ட்ரெச்சில் வந்து முழுமையாக அது பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அந்த கடற்கரை ஓரங்கள்ல அதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து தேர்வாய் கண்டிகையில இருந்து நம்ம வந்து அந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக அதை கேட்டிருந்தோம். அது ஓரளவுக்கு முன்னோக்கி நகர்ந்து இப்ப மெட்ரோ வாட்டர் கிட்ட போய் அது பெண்டிங்ல இருக்கு. அதை அவங்க கிளியர் பண்ணா நம்ம அது முன்னாடி டிபிஆர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது இல்லாம நமக்கு தெரியும், மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நமக்கு போன பட்ஜெட்ல நேமம் ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 148 வில்லேஜுக்கு வந்து நேமம் ரிவர் லேக் சோர்ஸ்ல இருந்து தண்ணி போகும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் நமக்கு மல்டி வில்லேஜ் ஸ்கீம் ஒன்று வந்திருக்குது, காம்ப்ரிஹென்சிவ் மல்டி வில்லேஜ் ஸ்கீம். ஸோ அது இல்லாம எங்கெங்க பிரச்சனை இருக்கோ நாங்க லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம், உடனடியாக அதை அட்டன் பண்ணணும்ட்டு. அந்த வகையில பார்த்தா உடனடியாக அட்டன் பண்ணி நிறைய விஷயத்துல போர் எல்லாம் போட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப மேஜரா நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் அந்த மீஞ்சூர் ஸ்ட்ரெச் மட்டும் தான். அதுக்கு தேர்வாய் கண்டிகை இன்னைக்கு இன்னொரு சொல்யூஷனும் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த காட்டூர் ஏரி கூட வந்து நம்ம மெட்ரோ வாட்டர் எடுத்திருக்காங்க. அந்த காட்டூர் ஏரி முடிவடையும் போது கூட அந்த மீஞ்சூருக்கு நம்ம அதுல இருந்து தண்ணீர் கொடுக்கலாம்.